குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காங்க சங்கீதா. ஆனால் சங்கீதா இங்கே எதுவுமே பேசல. சங்கீதாவுக்கு ஆப்போசிட்டாக ஏகப்பட்ட பெண்கள் தமிழ்நாட்டில் பேசியிருக்காங்க. அவங்க பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா ஷாக் ஆகிடுவீங்க. ஒரு பக்கம் சந்தோஷப்படுறவங்க இருப்பாங்க, ஒரு பக்கம் வருத்தப்படுறவங்க இருப்பாங்க. இந்த ரெண்டுமே கலந்த கலவை தான் இந்த வீடியோ. இதை தாண்டி அரசியல் கட்சி தலைவர்கள் விஜயினுடைய இந்த பர்சனல் லைஃப் ரிலேட்டடான வெளிவந்திருக்கக்கூடிய சில உண்மையான விஷயங்கள் பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தொடர்பான விடயங்கள். இதை தாண்டி அந்த நடிகை யார் அப்படிங்கிற கேள்வி, ஒரு மேனேஜர் ஒருத்தவங்க இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல், யார் அந்த மேனேஜர் அப்படிங்கிறது. ஸோ எங்கேயோ அமெரிக்கா அப்படிங்கிற நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் மாதிரியான நபர்களுக்கு எப்படி ஒரு எப்ஸ்டீன் நல்ல மாமாவாக செயல்பட்டாரோ அதே மாதிரி விஜய்க்கான அந்த மாமா யார், கூடவே இருந்து அந்த வேலையை பார்த்து கொடுத்த நபர் யார் அப்படிங்கிற ஏகப்பட்ட வேலைகள் நடந்திருக்கு. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. இன்னமும் நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க பாஜக, விஜய் நம்ம பக்கம் வந்துருவாங்க அப்படின்னு. இல்லாட்டி இவ்வளவு ஷார்ப்பாக அண்ணாமலை அவர்கள் ஒரு அரசியல் காய் நகர்த்தலை செஞ்சிருக்க மாட்டார். ஒரு வார்த்தை பேசுறதுக்கு பின்னாடி 1008 அரசியல் உள்ளுக்குள்ளே இருக்கும். அது மாதிரி அண்ணாமலை அவர்கள், நடிகர் விஜய், தாவேகாவினுடைய தலைவர், அவங்களுடைய மனைவி தொடுத்திருக்கக்கூடிய அந்த குடும்ப நல நீதிமன்றத்தில் தொடுத்திருக்கக்கூடிய டைவர்ஸ் வழக்கு, இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அண்ணாமலையிட்ட கேட்டப்போ அவர் என்ன பேசியிருக்காருங்கிறத வீடியோவாக பார்த்துட்டு வந்துடலாமா? எப்பொழுதுமே ஒரு அரசியலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் a trial by fire. ஒரு தீப்பந்தத்துக்குள்ள ஒரு மனிதன் போயிட்டு வெளியே வர மாதிரி தான். அதுவரை தோண்டப்படாத உங்களுடைய பர்சனல் லைஃப் எல்லாம் நீங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னா தோண்டுவாங்க. அது எல்லா தலைவர்களுக்குமே இருந்ததுதான். அது விஜய் அவர்களுக்கு இருக்கு. அவர் அரசியல் வரும் பொழுதே இதையெல்லாம் உணர்ந்துதான் வந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இதை அவர் கடந்துதான் போகணும், தாண்டி தான் போகணும். இதை தாண்டி தான் அவருடைய அரசியல் இருக்கு. இதையெல்லாம் பார்த்துதான் மக்கள் அவரை ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களான்னு இந்த எலெக்ஷன் முடிவு செய்யும். அதனால விஜய் அவர்களை பொறுத்தவரை ட்ரையல் பை ஃபயர். ஓகே, இப்போ அடுத்ததான் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட். யார்? விஜயினுடைய அப்பா. அவர் பேசியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். தொடர்ச்சியாக விஜய்க்கும் அவருடைய அப்பாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நெருக்கம் அப்படிங்கிறது இப்போ கம்மியாயிடுச்சு. கோர்ட் வரைக்கும் போச்சு பஞ்சாயத்து. இவர் கட்சி சார்ந்த விஷயங்களை பதிவு செய்யும் போது அதை தூக்கணும் அப்படிங்கிறது, தந்தைக்கு எதிராகவே கோர்ட்டில் கேஸ் போட்டு அதை கட்சியை மீட்டெடுத்தவர் தான் விஜய். இது ஒரு பக்கம். பட் இவர் ஒரு யூடியூப்பில் பேசின காட்சிகள் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். விஜய் சார் மாதிரி அரசியல் ஆகிட்டாரு. சங்கீதா என்ன சொல்றாங்க? விஜய் சார் மாதிரி அரசியல் ஆகிட்டாரு. சங்கீதா என்ன சொல்றாங்க? வேண்டாம், அதை பற்றி பேச தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களே பேச தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்தில் ஒரு பெரியவங்க, வயசானவங்க 2 பேர் 20 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க பிரியறதை யாரும் விரும்ப போகிறது இல்லை. ஸோ இந்த வருஷம் 2021 இந்த ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது. இது தொடர்பாக பஞ்சாயத்து பேசி முடிக்கிறதுக்கெலாம் ட்ரை பண்ணாங்க. பட் விஜயினுடைய பாதை அப்படிங்கிறது அரசியல் அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு பக்கமும் போயிருக்குங்கிறது தான் இந்த இடத்துல வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. விஜய் சங்கீதா இவங்களுடைய விவாகரத்து வழக்கு அப்படிங்கிறதுல இப்போ வெளியில் வந்திருக்கு. பட் ஏப்ரல் மாதம் 2021 ஒரு நடிகைக்கும் இவருக்குமான அந்த உறவு பற்றி சங்கீதா அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தொடர்ச்சியாக தன்னுடைய வீட்டுக்கு கீழேயே மேனேஜர் ஒருத்தர் அவங்களுடைய வீட்டுக்குள்ளேயே அவங்களாம் லிஃப்ட் வச்சு போகிறவங்க தான். அந்த லிஃப்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த நடிகை விஜயனுடைய ரூமுக்கு போகக்கூடிய காட்சிகளை பதிவு செஞ்சுருக்காங்க. அதற்கு பிறகு சங்கீதா யார் அவருடைய ரூமுக்கு போகிறா அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும், அதற்கு அந்த மேனேஜர் பார்த்திங்கன்னா இல்லை அவங்க சப்பக்கட்டு கட்டுற மாதிரியான வார்த்தைகளை சொல்லவும், அந்த மேனேஜர் தான் அந்த நடிகையை கூட்டிகிட்டு வந்தார், வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார் அப்படிங்கிறதுனால அந்த மேனேஜரையே போஸ்டிங்கை விட்டு தூக்குனாங்க. இப்போ விஜய்க்கு 2022க்கு பிறகு புதிதாக ஒரு மேனேஜர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்படி ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்கு. அதை தாண்டி பார்த்திங்கன்னா இவங்களுடைய இந்த லைஃப் ஸ்டைலில் மிக முக்கியமான நபர்கள்னு சொல்லி விஜய்க்கு பார்க்கும்போது அவருடைய நண்பர்கள் தான்.
அதில் சா அப்படிங்கிற எழுத்தில் தொடங்கக்கூடிய ஒரு நண்பர் இருக்கார். அந்த நபரும் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து இந்த புதிதாக இப்போது ஒரு நடிகையினுடைய மகள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கார் BMW கார் வந்து அந்த சொன்னேன் இல்லையா அந்த முதல் எழுத்து அந்த எழுத்துக்கு சொந்தக்காரருடைய வீட்டுக்கு கீழேயே வந்து BMW கார் வந்து இருந்தது. அது அந்த நடிகையினுடைய காரு. விஜய் வந்து டைரக்டாக நீலாங்கரை பக்கத்துலேயே அந்த லேடிக்கு வந்து தனியாக தன்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டிலையே வந்து ரூம்லாம் கொடுத்து அவங்கள பாதுகாப்பாக இருக்க வச்ச நிகழ்வுகள்லாம் இருக்குது. தொடர்ச்சியாக 2021க்கு பிறகு அவருடைய மனைவியோடு அவங்க டச்சில் இல்லை. அதனால் வேறொரு விஷயத்தை நோக்கி அவர் நகர்ந்திருக்காருங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிசுகிசுக்களாக பேசப்படுது. ஆனால் இதில் உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு சினிமா ரிப்போர்ட்டர்ஸ் சில பேர் இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் தான் இதை நம்ம பதிவு செய்யணும். சரி, விவாகரத்து அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை, ரைட்டா? ஆனால் கொடுமை என்னென்னா இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனையாக இப்போதைக்கு பார்க்க முடியாது. நாடாளக்கூடிய தலைவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் இங்கே பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. பேரறிஞர் அண்ணாவினுடைய வாழ்க்கை இல்லை, அதற்கு முன்னாடி வாழ்ந்த பெரியாரும் சமூகத்துக்கு தத்துவம் சொல்லும்போது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படிங்கிற கேள்வியையும் கேட்கத்தான் செஞ்சாங்க மக்கள். அதற்கு பிறகு கலைஞர் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையும் மேடை வரைக்கும் பேசப்பட்டது. ஏன் டிவி நிகழ்ச்சிகளில் கூட விவாதங்களாக நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஏன் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி கூட பேசினாங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுமே தமிழக மக்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறது தான் மீடியாக்காரன் அதை நோக்கி தான் வந்து செய்திகளை எடுப்பான். அப்போது அவங்களுடைய மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் இங்கே போய் கொடுக்கப்படுது. இங்கே அதிகமான அளவில் பார்வையாளர்கள் எதை நோக்கி இருக்காங்க அப்படின்னா கள்ள உறவு சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை பதிவு செய்யும்போது அதிகமான அளவில் வியூஸ் போகுது. இங்கே மக்களுக்கு விஷயம் எப்படின்னா எந்த இடத்துல டேஸ்ட் இருக்குது அப்படின்னா கொடூரமான மனம் படைத்த மனிதர்களை பற்றி அதிகமான அளவில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மக்கள் ஆசைப்படுறாங்க. சரிங்களா? இதுதான் உண்மை. அதனால தான் இந்த மீடியாக்காரங்களும் அதை நோக்கிய செய்திகளையே பதிவு செய்கிறாங்க. விஜயை பற்றிய விஜயினுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வியூ பண்ணுறவங்களை தாண்டி இன்னைக்கு விஜயினுடைய பர்சனல் லைஃப்பில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நிறையா பேர் ஆசைப்படுறாங்க. சரி, இப்போது இந்த குடும்ப நல நீதிமன்றத்தில் இந்த ஜீவனாம்சம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி விஜய்க்கு 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிப்பதற்கான வாய்ப்பு கூட கிரிமினல் அஃபென்ஸ் ரிலேட்டடான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயினுடைய திருமணத்தை மீறிய உறவை கண்டுபிடிச்ச பிறகுதான் மனதளவில் பாதிக்கப்பட்டதாக சங்கீதா அவர்கள் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் விவாகரத்து அரசியல் எதிரொலிக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கான தீர்வு மட்டும்தான் நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது அவங்க 2 பேருடைய பிரச்சனை மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய அடுத்த ஆளக்கூடிய தலைவன் சிறந்த குடிமகனாக இருக்கானா, இல்லை அவன் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு மக்கள் தேடுறாங்க. பட் மக்களோட கருத்து என்ன பாப்மா? இப்போ இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனே உங்களுக்கு தேவையே இல்லை. இருந்தாலும் அந்த லேடி சொல்கிற விஷயத்த மறுபடியும் உங்களுக்கு கேட்கலன்னா சொல்கிறேன். அக்கா நிறையா இருக்காங்க, தங்கச்சி நிறையா இருக்காங்க, ஏன் பொண்டாட்டியாக கூட நாங்கள் இருந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வளர்ப்பு அப்படிங்கிறது. வீட்டுக்கு வீடு வாசப்படி மாறுபடும் வாசப்படி. சரி, 27 ஆண்டுகளுக்கு பிறகு விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி சங்கீதா சொர்ணலிங்கம் அவங்க பெட்டிஷனை இப்படி தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சங்கீதா விஜய்னு பதிவு செய்யலை. பெயர் குறிப்பிடப்படாத நடிகையுடன் காதல் இருந்ததாக அவங்க கண்டுபிடிச்சு உண்மையை வந்து நான் சரண்டர் பண்ணுவேன், அவங்க தேவைப்பட்ட அந்த நடிகையினுடைய பெயரையும் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திருமண நம்பிக்கை அந்த இடத்துல உடையுது. 1999 திருமண வாழ்க்கையில் 2 குழந்தைகளுக்கு அவங்க சொந்தக்காராங்க. காசு பணம் அப்படிங்கிறது அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க இப்போது 2 ஆண்டுகளாக பிரிந்து வாழ்கிறதாகவும் கோர்ட்டில் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் மாதமே குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டாலும் இப்போ தான் அந்த செய்தி வெளியில் வருது. ஏன்னா இன்னும் கோர்ட்டில் வந்து குடும்ப நல நீதிமன்றத்தில் நம்பர்ஸ் அடிப்படையில் தான் இது பண்ணுவாங்க. அதில் 70 above அவங்களோட நம்பர் வந்து 70 above இருக்குது. கூடிய சீக்கிரம் அது விசாரணைக்கு வரும்னு சொல்கிறாங்க. நான் கண்டித்த பிறகும் விஜய் திருந்தவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்ட பெட்டிஷனில் ஃபைல் பண்ணுறாங்க. தொடர்ச்சியாக பொது வழியில் நன்மதிப்பை கெடுக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனாலும் இப்போவும் நான் அதை காப்பாற்றுறேன், அந்த லேடியினுடைய பேரை நான் உச்சரிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளாதார ரீதியாக விஜய் என்னையை முடக்கினார். அதே நேரத்தில் இப்போ அவர்கிட்ட இருந்து நான் சுமூகமாக விலகணும்னு நினைக்கிறேன். ஆனால் வழக்கு விசாரணை முடிகிற வரைக்கும்
எனக்கு ஜீவனாம்சம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவர் சொசைட்டியில் நிறையா சம்பாதிக்கிறாருன்னு தெரியும். அந்த சம்பாத்தியத்தின் அடிப்படையில் எனக்கு ஜீவனாம்சமும் வேணும் அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. இதெல்லாத்தையும் தாண்டி வழக்கு முடிகிற வரைக்கும் நீலாங்கரையில் தான் எங்களோட வீடு இருக்குது, அந்த வீட்டில் தங்குறதுக்கான வாய்ப்பை கொடுங்க. அப்படி இல்லாட்டி எனக்கு ஒரு தனியாக ஒரு வீடு ப்ளஸ் அதற்கான வாடகை அதை அவர் தான் கொடுக்கணும் வழக்கு முடிகிற வரைக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாத்தையும் தாண்டி இந்த செய்தி முடிஞ்சிருச்சு. விஜய் பற்றியும் சங்கீதா அவங்களுடைய குடும்ப நல விஷயம் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் இன்றைக்கி காலையில் த்ரிஷாவோட ஒரு இன்ஸ்டா பதிவு ஒன்று பார்த்தோம். அது ஒரு ஸ்டோரி, ரைட்டா? அவங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடக்காதுன்னு தெரியும், எது நடக்காதுன்னு தெரியும், ஆனாலும் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? கெட் ரெடி வித் மீ அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. இதற்கான அர்த்தத்தை நீங்களே தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. த்ரிஷாவினுடைய நக்கலான போஸ்ட் ஒன்று இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். இது 2வது செய்தி காலையில் பார்த்ததில்ல. இதே மாதிரி காலையில் நான் நிறையா செய்தி பார்த்தேன். ஹெட்லைன் தினத்தந்தி, தினகரன், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இது எல்லாத்துலேயுமே. ஏன் ஈராக் நியூஸ் கூட நம்ம வரிசையாக இந்த இடத்துல பேசலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் ஒன்று ஹிஸ்ட்ரி ரிலேட்டாக தோண்டி பார்த்தோம். வரலாற்றில் இந்த அரசர்கள்கெல்லாம் இருக்காங்கல்ல, அந்த அரசர்களுக்கெல்லாம் பக்கத்தில் யார் இருப்பா அப்படின்னு கேட்டால் பாப்பாத்தி இருக்கும். பாப்பாத்தினா பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பட்டர்ஃப்ளை பார்த்திங்கன்னா தேவையானதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு வல்லமை படைத்தது, சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு கோயில் இருக்குன்னா கோயில் சார்ந்த நிலங்களை திருடக்கூடிய வேலைகள்லாம் ஒரு பட்டர்ஃப்ளையால் ஈஸியாக செய்ய முடியும். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இப்போ நம்மெல்லாம் கருப்பாக இருக்கோம் அப்படின்னா அவங்கெல்லாம் பால்வண்ண மேனியாக இருப்பாங்க. அந்த மேனியை வைத்து கொண்டு அவங்க எல்லாத்தையுமே செய்வாங்க. நான் சொல்கிறது பட்டர்ஃப்ளையை சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரியா? ஸோ அந்த மாதிரியான பட்டர்ஃப்ளைஸில் ஒன்று ஒரு வேலையை செஞ்சுருக்கு. அந்த வேலை தமிழர்களுக்கு எதிரானது அப்படிங்கிறத கடந்த கால வரலாற்றோடு நீ தொடர்புடைய விஷயங்களை பொருத்தி பார்த்தீங்கன்னா அவங்க எதை செஞ்சு ஆட்சியாளர்கள் பக்கத்தில் போய் உக்காந்துக்கிட்டு வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கும் அரசியலில் அப்படி பக்கத்தில் போய் உக்காந்துக்கிறதுக்கான வேலையும் செய்வாங்கங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க, சரிங்களா? இதோட முடிச்சுக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.